ஹலோ மைடியா பைஸ், வெல்கம் பேக் டு சினி டிஃபென்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஆரோமலை அந்த படத்தோட ட்ரைலர் தான் பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து சாரங் தியாகு அப்படிங்கிறது தான் டைரக்ட் பண்ணுறாரு. கிஷன் தாஸ், அர்ஷத் கான், சிவாத்மிகா இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ட்ரைலரோட ஸ்பெஷல் என்னென்னா, இதுக்கு வந்து எஸ்டிஆர் சிலம்பரசன் அவர் தான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காரு. ஸோ வெயிட் பண்ணாமல் பார்த்துட்டு வந்துடுவோமா, வாங்க. நல்ல வேலை வீட்டில் யாருமே இல்லை. நல்ல குவாலிட்டி தானே பச்சா. டேய், இந்த படமா பாரா? சினிமாவில் காட்டுற மாதிரியே லவ் நமக்கும் நடக்காதான்னு எங்கிற பசங்க இருப்பாங்கல்ல, அதுல இவனும் ஒருத்தன். லவ்வா? எனக்கு என்னமோ லவ் பண்ணாதானே லைஃப்ல சந்தோஷமா இருக்க முடியும்னு தோணுது. எனக்கு என்னமோ நீ பைத்தியமாயிருன்னு தோணுது. அவனை பார்த்த பார்வை என் கண்ணே நிக்குதுடா. ஜி, இதெல்லாம் தான் நம்ம கிளைண்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ். சில வாட்டி என்ன வேணும்னே தெரியாதப்போ இந்த மாதிரிலாம் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி இதுதான் லவ் நம்மளை நம்ப வைக்கணும். வெல்கம் டு லைஃப் டைம் மேட்ரிமோனி. என்ன சொல்றா உன் 5வது காதல் அஞ்சலி? எல்லாத்தையும் சேர்த்து வச்சு வேணும்னு கார்னர் பண்றாடா. கன்வர்ஷன்ஸ் 0. என்ன உன்னை பார்க்க முடியல? நான் டெய்லி டைமுக்கு தான் சார் வந்துட்டு இருக்கேன். நான் டெய்லி வரதில்லையே. அலைன்ஸ் விஷயமா தம்பா? பையனுக்கா பொண்ணுக்கா? எனக்கு உங்களுக்கு பிடிச்ச ஒரு லவ் ஸ்டோரியை சூஸ் பண்ணுங்க. 69 சார் 96 சார். புத்தி எங்க போகுது பாரு. ஏய், நீ அவளை லவ் பண்றியா இல்லையா அதை மட்டும் சொல்லு. நீங்க ஒன்றும் ஹீரோ இல்லை அஜித், வெறும் ஒரு ஃபைலை ஃபார்ஜ் பண்ண ஃப்ராட். நான் உன்னை எப்படி நம்பினேன்? எல்லாத்தையும் உடைச்சு போட்டு. நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம் மச்சான். இது வரைக்கும் எங்க அம்மா திட்டினது கூட இல்லடா. எங்க அம்மாவும் தான் திட்டினது இல்ல. காதலை தேடிட்டு போக முடியாது, அது நிலைக்காது. வாவ், அதுவா நடக்கணும். நம்மளை போட்டு தாக்கணும், ஐகானிக் டைலாக். தலைகீழ போட்டு திருப்பணும். இதாண்டா லவ். மவுத் ஆர்கன் வாசிக்க தெரியாதுன்னு சொல்லிருக்கலாம்ல. ஏதாவது ஒரு ரொமான்ஸ் நடந்திருக்கும். இல்லையே, அங்க ரொமான்ஸ் நடந்ததே. எப்படி? அப்ப நீயும் வாச்சிருக்க, அவனும் வாச்சிருக்கான். பேவக்கூஃப். நவம்பர் 7th. ட்ரைலர் பார்க்கும்போது ஒரு ஒரு டிப்பிக்கல் லவ் ஜானர் அந்த படம் மாதிரி தான் இருக்குது. ஸோ பெருசாக எதுவும் டிஃப்ரெண்ட்டாக அப்படி யோசிச்ச கான்செப்ட் மாதிரி எனக்கு பெருசாக தோணலை. ஒரு நார்மல், நம்ம நிறையா பார்த்துருப்போம்ல, ஒரு ஒரு பையன் அவனோட ஜேர்னி, அந்த ஜேர்னியில் அவன் ஒன் சைடு லவ் பண்ணுறான், அதெல்லாம் ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குது. அப்புறமா எப்போ அவனுக்கு லவ் செட் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட்டு. ஸோ அதில் ஒரு சும்மா இந்த லவ் மட்டுமே இல்லாமல் ஒரு இந்த ஃபேமிலி, அந்த ஒர்க் ப்ரெஷர், இதெல்லாமே சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் பையனுடைய லைஃப் ஸ்டைலை சொல்லக்கூடிய ஒரு படமாக இருக்கும் இது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஸ்கோர் பண்ணது வந்து அர்ஷத் கான் தான். அவருடைய அந்த சின்ன சின்ன கவுண்டரு, அந்த ரியாக்ஷன்ஸ் இதெல்லாமே சூப்பராக இருந்தது. விடிவி கணேஷ் அவருக்கு பங்குக்கு அவரும் ஒரு இந்த படத்தில் ஒரு பார்ட்டாக நல்லா பண்ணியிருக்காரு காமெடி. ஸோ இந்த ட்ரைலர் பார்க்கும்போது கண்டிப்பாக ஃபன்னுக்கு வந்து எந்த பஞ்சமும் இருக்காதுன்றது ரிவீல் ஆகுது. ஸோ அது போக அந்த மெயின் கேரக்டர், ஹீரோ கேரக்டருக்குள்ள அவரை சுற்றி நடக்கக்கூடிய ஒரு கதை. ஸோ அதில் வந்து அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறது அதெல்லாம் தான் நமக்கு கனெக்ட் ஆகும். ஏன்னா அவர் தான் மெயின் லீடுங்கும் போது வந்து அவரை நம்ம ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தாலே அந்த படம் வேறு லெவல். ஸோ அப்படி இருக்கும்போது வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படத்துக்கு வந்து சித்துக்குமார் அவர் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம்ல ஜோ, இப்போ ரிலீஸ் ஆகிருக்க ஆண் பாவம் பொல்லாதது, இந்த படத்துக்கெலாம் அவர் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ ஜோவில் அவரோட ஒர்க்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
ஸோ அதே அந்த ஜானர், அந்த லவ், அந்த எமோஷன், இந்த ஜானர் படம் தான் இதுவும் ஆரோமலே. ஸோ இதுக்குமே அவர் கரெக்டாக சூட்டபுளாக ஃபிட்டாக இருப்பாருன்னு எனக்கு தோணுது. பார்ப்போம். அடுத்து இந்த படத்தோட பிஜிஎம் இதெல்லாம் பார்க்கும்போது அவருடைய ஒர்க் நமக்கு தெரியும். ஸோ நல்லா சூப்பராக பண்ணுவாருன்ற நம்பிக்கை இருக்குது. அதான் இந்த 3 பேரை வச்சு தான் நம்ம இந்த படத்து மேலே எக்ஸைட்மெண்ட்டு. அர்ஷத் கான், கிஷன் தாஸ், விடிவி கணேஷ், அவங்க 3 பேர் தான் தமிழ்நிலே வேறு லெவலில் இந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஸ்லேட் பிடிச்சி நின்றுருப்பாங்களே அந்த மாதிரி நின்றுட்டுருக்காங்க. அதில் ஒரு சில வார்த்தைகள்லாம் கூட பார்த்தேன். ஒரே நிமிஷம் பார்த்துக்கிறேன். இவர் அர்ஷத் கானுக்கு வந்து சப்போர்ட் சிஸ்டம், ஹீரோ அவருக்கு வந்து ஹோப்லெஸ் ரொமான்டிக், விடிவி கணேஷ்க்கு அன்மேரிட். அந்த அந்த கேரக்டரை பேஸ் பண்ண அந்த இது வந்து இங்கே ரிவீல் பண்ணுறாங்க. அவங்க இந்த படத்தில் அவங்களோட கேரக்டர் என்னங்கிறது அப்படிங்கிறது இந்த தமிழ்நிலே ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ ட்ரைலராக சூப்பராக இருக்குது. பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன எப்படி ப்ரொமோஷன் பண்ணுறாங்க அதெல்லாம் பார்ப்போம். இதோட ஃபஸ்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன தான் வந்து அதுக்கப்புறம் அந்த டீசர், இப்போ ட்ரைலர் இதெல்லாம் வந்தாலுமே எனக்கு இந்த படத்தை பற்றி யோசித்தாலே எனக்கு வந்து டக்குன்னு மைண்டு போகிறது வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட்டு தான். அதான் ஓஜி இந்த படத்துக்கு. ஸோ பார்ப்போம், சூப்பராக இருக்குது, வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ஆல்ல வச்சுக்கோங்க.